ஒரு மிதமான காலையில் ஒரு கிராமத்தை சுற்றி அழகான பசுமை பரந்திருந்தது. அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு பழமையான கோயில் இருந்தது. அங்கு குருவான ராமநாதனின் குரலால் கீதங்கள் ஒலிக்கவே அந்த இடம் சுரக்கொடு இருந்தது. குருவின் பிறகான சீடர்கள் தனக்கென ஒரு ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டு அவரின் அறிவுரைகளை ஆர்வமாக கேட்டனர். ஒரு நாள் ஒரு புதுமுக சீடன் ஆவலுடன் நிற்கி குருவிடம் கேட்டான், குருவே, முழுமையாக பக்தியில் ஈடுபட்டு என்ன செய்ய வேண்டும்? ஏகாந்த சித்தி எப்போது வருமோ? குரு கண்ணில் ஒரு மென்மையான சிரிப்பு கொண்டு சீடனின் ஆவலை உணரினார். இறைவனிடம் பக்தி செலுத்த பல வழிகள் உள்ளன என்றார் அவர். ஒவ்வொரு மனப்பக்குவத்திற்கும் உரிய வழி என்பது அவரவர் தனித்துவமாகவே இருக்கிறது. மௌனமாக இறைவனை வழிபடுவது ஒரு வழி, ஆனால் மனம் சிதறினால் அதை அடக்குவதற்கும் இன்னொரு வழி இருக்கிறது. அப்படி சொல்லிய குரு கையிலுள்ள சிறிய கீற்றுகளை அழுத்தி கைகளை தட்டியபடி இறைவன் பாடல்களை பாடுங்கள் என்றார். ஒரு மரத்தின் அடியிலிருந்து தைத்தட்டி அந்த மரத்தின் கிளைகளில் இருக்கும் பறவைகள் நாலா பக்கம் தப்பி பறந்து போகும். அப்படி இறைவனின் லீலைகளையும் கருணையையும் பாடுகிறால் உன் மனத்திலுள்ள தீய சிந்தனைகள் அகன்றோடிவிடும். எனவே கைகளை தாளம் போட்டுக்கொண்டே இறை நாம சங்கீர்த்தனம் செய், குரு கூறினார். சீடனின் இதயத்தில் ஒரு புதிய உணர்வு எழுந்தது. அவன் கோயிலின் அமைதியினுள் இறைவனை மனதில் கொண்டே ஐகனத் தட்டிக்கொண்டு பாட ஆரம்பிக்கிறான். ஒரு நேரம் அவன் பாடல் நிலவின் ஒளியில் பரவியது. குருவின் வார்த்தைகள் அவனின் மனதில் ஒலிக்க, பக்தி 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 என்ற பாட்டின் அடியில் அவன் இங்கேயே சென்றது போல உணர்ந்தான். அந்த நேரத்தில் அவன் மனம் அமைதியினுள் அடியொட்டி அனைத்து தீய சிந்தனைகளும் எடுக்கப்பட்டன. அவன் உணர்ந்தது, பக்தியில் முழுமையாக ஈடுபட யாரும் ஒரு வழி தேவைப்படுகிறது. அந்த வழி தனது உள்ளத்திற்கு சென்று இறைவனை உணர்வதாக இருந்தது. குருவின் அறிவுரை அவனது வாழ்க்கையின் மயமாக மாறி அவர் தன்னால் அனுபவிக்க வேண்டிய வகையில் அமைந்தது. இவ்வாறு முன்பு சந்தேகங்களில் இருந்த சீடன் இப்போது ஆன்மீகத்தில் புரிதலுக்கு வந்தார். அவன் குருவின் ஆவலான வார்த்தைகளின் ஒளியை என்றும் மறக்க மாட்டான். இதிலில் அவன் பேரார்த்தம் அடைந்ததை உணர்ந்தான். இறைவனிடம் பக்தி செலுத்தும் பல வழிகள் இருந்தாலும் உண்மையான பக்தி மனதிலிருந்துதான் உருவாக வேண்டும்.